நண்பா, ஒரு நிமிஷம். கடவுள் நம்ம கூடயே இருக்கிறாரு. இப்போ இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது மகான் ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முற்றத்தில் வீட்டு வாசலில் உரலில் மாவு அரைச்சிட்ருக்கிறாரு ஒருத்தர். அதில் அரிசி மணியானது 2 கல்லுக்கு இடையில சிக்கிட்டு நசுங்கிட்டு இருக்குது. இந்த அரிசி மணி போல தானே நாமும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் வருது, நம்ம இதே மாதிரி தானே நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடாரு. அந்த நபரை பார்த்ததுமே, இந்த நிலையில் பார்த்ததும் பக்கத்தில் போகிறாரு அந்த மகான். சகோதரா, நீ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு மகான். அரிசி மணிகள் 2 கற்களுக்கு இடையில நசுங்கிறது போலவே என்னோட நிலையும் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு அந்த நபர். அவர்கிட்ட மேலே இருந்த கல்லை கலட்டிட்டு எடுக்க சொல்கிறாரு மகானு. நடுவில் அச்சின் அருகில் இருந்த மணிகள் முழுசாக நசுங்காமல் இருக்கிறதையும் அச்சிலேருந்து விலகி போகிறதையும் பொடியாகி இருக்கிறதையும் காட்டுறாரு. இங்கே பாரு, நீ கடவுளை நினச்சபடி அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, உலகத்தினுடைய மாய வலையில் நான் சிக்கிக்க மாட்டேன். நீ எப்போதுமே கடவுள் மேலே பக்தி வச்சுருக்கும் போது அச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய நசுங்காத அரிசி மணி போல நீ எப்போவுமே சேஃபாக இருப்ப. உன்னால் உலகத்தில் வாழ முடியும். அதே சமயம் உலகத்தில் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டமான நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமலும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் அறிவுரை கூறினார். வாழ்ந்து உலக ஆசைகளை குறைத்து எப்பொழுதும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு. இதை கடவுள் உணர்ந்துக்கிட்டு உள்ளன்போடு நினைக்கிறது தான் இறைவன் நம்ம கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஒரு சிறந்த வழிமுறை. எந்த சூழ்நிலையுமே திருநாவுக்கரசு சுவாமிகள் இறை நம்பிக்கையோடு தான் நம்ம தைரியமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைகளை செய்யும் போது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை, சர்வீஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்மளுடைய நல்ல கர்ம கெட்டது கூட நமக்கு நல்ல கர்ம வினையாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறை சக்தி எப்போதுமே நம்ம வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் நமக்கான பெரிய பலம். எப்பொழுதுமே கடவுள் சிந்தனையோடு இருக்கிறது தான் மனசை பண்படுத்தி நம்மளை ஒரு மேலான நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு அந்த மகான் சொல்லுகிறாரு. வாழ்க்கை உருகி மறையும் மெழுகுவர்த்தி அல்ல, அது ஒரு அற்புத தீபம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாட் ஷா சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய கெட்ட கர்மா எல்லாமே நல்லதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.